ஹாய் விஜய் சார், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னையோட இந்த ஜனநாயக படத்தோட சினிமா ஃபீல்ட விட்டு நான் வெளியே நான் அரசியலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே எனக்கு மட்டும் இல்ல, இந்த இதில் இருக்கிற எல்லா ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எவ்வளவு நல்ல பிலிம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்க. ஆக்ஷன்ல இருந்து, லவ் பிலிம்ல இருந்து, காமெடி பிளஸ் வந்து குடும்ப ஸ்டோரியான ஒரு பிலிம், எத்தனையோ பிலிம்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். ஏன்னா ஒரு ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா உருவாக்கிட முடியாது. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு கடைசியா இப்ப அவ்வளவு பெரிய உச்சத்தை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு போறேன்னு சொல்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா முதல் படத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஒரு அந்த த்ரில்லு, அந்த திருவிழா மாதிரி கொண்டாடுறது, ரசிகண்டா நெஞ்சு சொல்லி திரும்புறது, அதெல்லாம் பார்க்கல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப. ஆனா விஜய், நான் திரும்பவும் சொல்றேங்க, நீங்க வந்து உங்க படத்துக்காக நாங்க வந்து ரசிகர்களாகி இத்தனை பேர் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்பயும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு தலைவரா, ஒரு டிவிக்கே வந்து ஒரு தலைவரா இருக்கீங்க. அந்த தலைவர்ன்ற இதுக்கு நாங்க வந்து நிச்சயமா, நான் மட்டும் இல்ல, ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி, அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அண்ணா தளபதிக்காக நிக்காம வேற யாருக்காக நிக்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு 2026 டிவிக்கு தலைவர் திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆனா ஓகே அப்படின்றவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு, ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற